ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பவுலில் பன்னீர், ஒரு பவுலில் பச்சை பட்டாணி, 2 ஆனியன், 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் மல்லிச்செடியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, பிரியாணி லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஆனியன்லாம் ஒன்றா பிரிஞ்சு அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகா ரெண்டாக கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கும், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கு தான் சால்ட் சேர்க்குறது. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லிச்செடியில் பாதி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற புதினாவும் மல்லிச்செடியும் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ திரும்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு அதுக்கு இதை தக்காளி நல்லா மெல்ட் ஆகி வெந்து வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா தேவையான அளவு வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது ஃபுல்லாக போய் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து இப்போ பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து குட்டி ஸ்பூன் இருக்கிறனால இப்படி போடுறேன். நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் நல்லா கட்டி தயிராக இருந்தால் பெஸ்ட்டு. கட்டி தயிர் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த பிரியாணி மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்க்க நல்லா கிரேவியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பட்டாணியையும் பன்னீரையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் பன்னீர் கூடையும் மட்டர் கூடையும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம பாஸ்மதி ரைஸை முன்னாடியே ஊற வச்சிடுறோம். ஸோ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். டபுளாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். அந்த அளவில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 3 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1.5 கிளாஸ் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா
நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் கொத்தமல்லி செடி, புதினா பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை வந்து 2 விசில் விடணும். அரிசியை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கனால அது 2 விசில் விட்டால் போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் போட வேண்டாம், ஹையில் போட வேண்டாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன லெவலில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. மல்லி நல்லா இருக்குது. இந்த 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.